எல்லாரும் சேர்ந்து பேசுறதுனால உங்க குரலே அடைச்சு அடைச்சு வருது. பிரேக் ஆகி பிரேக் ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? என்னோட இப்போ கொஞ்சம் கேக்குது, பரவாயில்ல. ஐயா வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டீங்க. இங்கே நன்றிங்க ஐயா. சந்தோஷத்தோட இருக்காங்க. ஆழியார்ல எல்லாரும் இந்த நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. மாணிக்கவாசகம் ஐயா சொன்னார், எம்ஆர்சியில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாரும் அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு, நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. இப்ப எல்லாரும் நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லாம் உங்களோட ஊக்கம் ஐயா. நல்லா, ரொம்ப ஊக்கம், சந்தோஷம் ஐயா. 5 பேர் எட்டி பார்த்துட்டு போனாங்க சார். ஒரு 5 பேரா வந்தாங்க. அதுங்காட்டி அங்க கூப்பிட்டு மாட்டுறாங்க. அந்த சேர் காலியா இருக்குது, இந்த சேர் காலியா இருக்குது. இங்க எங்க போனாங்க? நீங்க எம்ஆர்சி வந்தீங்களா? அங்க போனீங்களா? அங்க எதுக்கு போறீங்கன்னு போட்டு மாட்டி 2 தடவை 3 தடவை நேற்று அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கிறாங்க சார். பாருங்க மாணிக்க வாசகம் எவ்வளவு கலக்கிறாருன்னு. சார் நடந்ததான் சொல்ல. அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்கு சார், சர்டிபிகேட் எம்ஆர்சி சர்டிபிகேட் தர மாட்டா, அங்கெல்லாம் போனீங்கன்னா இங்கதான் இருக்கணும், இது மேலோட உத்தரவு, கம்முன்னு உட்காருங்கிறதுக்கு ஒரு அம்மா கொஞ்சம் சத்தமா, உங்க சர்டிபிகேட்டை நாக்கையா வலிக்கிறது, அங்க போனாலும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க சார். அப்புறம் வாயை பக்கத்துல இருக்கிற பொண்ணு பொத்தி கொஞ்சம் கம்முன்னு இரு, பேரை கெடுத்துக்காத அப்படின்ட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் என் காதுக்கு வந்துருச்சு சார். உங்க காதுக்கு வந்ததுனால தானே இங்க சொல்றீங்க? ஆமா சார், தைரியமா சொல்றேன் சார். அப்புறம் அங்க அந்த மத்தியானம் லஞ்ச் டைம்ல வரும்போது சொன்னாங்க சார், ஆலியார் அதிர்துல அதிர வச்சு விட்டீங்க, எல்லாம் அங்க எம்ஆர்சி பூரா உங்க பேச்சு தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க சார். கலாவதி மைக்கு அன்மியூட் பண்ணி பேச. இதுக்காக எம்ஆர்சி ஏற்பாடு பண்ணிட்டீங்களாங்க ஐயா? எப்படிங்க? இதுக்காகவே எம்ஆர்சி ஏற்பாடு பண்ணிட்டீங்க? எம்ஆர்சி இல்ல, அதிக போன வருஷமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணது இல்லைங்கய்யா. நான் என்ன சொல்ற வரேன்னா, இது எல்லாரும் பேசுற மாதிரி வந்துருச்சு பாருங்க. எம்ஆர்சி வரலன்னா இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல? கண்டிப்பாங்க. எம்ஆர்சில மைக்ல பேசியிருக்காங்க. அங்க என்ன உங்களுக்கு, இங்க வாங்க நாங்க 2 தடவை அட்டெண்டன்ஸ், சேர் காலியா இருக்குதுங்க மாதிரி ஏதோ பேசிருக்காங்க. அதாவது மறைமுகமா பேசியிருக்கிறாங்க சார். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம பேசியிருக்கிறாங்க. அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பாருங்க. கண்டிப்பா. மோதிலால் நேரு, சுசிலா நாராயணன், சோமசுந்தரா எட்டி பாக்குறாங்க. ஐயோ அங்க போகலின்னா சேர் காலியா இருந்தா பேரை மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க, நான் ஓடிடுறாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லாம் ஓடியாடுறாங்க. அப்புறம் ஓடுறாங்க. டீ டைம், லஞ்ச் டைம், பிரேக் டைம் எல்லாம் இங்கதான் வராங்க சார். டீ குடிக்கலினாலும் பரவாயில்லன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப எவ்வளவு தூரம் வரும்னு எதிர்பார்க்கலாம் சார். டாக்டர் சார் சொல்லுங்க. எனக்கு என்ன பயம், எங்க லேடிஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, ஏதாவது நமக்கு நடுங்கி கிடுங்கி கையால் உதறி இத்தனை பேத்துக்கு முன்னால ஏதாவது ஆயிரும் நினைச்சா, அவங்க போட்ட போடுல நான் இனிமேல் வாய் திறக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். கலக்கி விட்டாங்க சார். உனக்கு அது என்னை பார்த்து நேரடியா பேசுற மாதிரி இருந்தது. உனக்கெல்லாம் தகுதியே இல்லைங்கிற மாதிரி பேசுற மாதிரியே இருந்தது சார். ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டே இருந்தார், பொள்ளாச்சிக்காரர் ஒருத்தர் நிறைய. ஆமா சார். அவரு கேள்வி கேட்டு முடிச்ச உடனே இனி கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி மைக்கிலேயே சொன்னார். வித்யாலட்சுமின்னு நினைக்கிறேன் சார். அது அம்மா வித்யாமா, நீங்களா அப்படி சொன்னீங்க? இல்ல கொஞ்சம் மைக்கு குரல் சரியா வரலாமா? குரல் வரல, நீங்க ஒழுங்கா டவர் இருக்கிற எந்த பேசுங்களே, இல்ல மைக்க மியூட் பண்ணிக்கீங்க. ஐயா குற்றால ஐயா சொன்னாரு. ஐயா வாழ்த்தவளம். இங்க நம்ம மேடையில பேசி பதில் பேசுற லேடிஸ் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இனிமேல் கேள்வியா கேட்பீங்க அப்படின்னு.
இல்ல இல்ல இல்லையா இல்ல குற்றாலம் இல்ல நேரம் இல்ல இல்ல குற்றால ஐயா சொன்னாங்க. மைக்ல சொன்னாரு. ஓ சரி குற்றாலம் சொன்னாரு. அப்படிங்களா? சரி சரி ஆ. சரி. நீங்க சந்தோஷ கடல்ல மிதந்துட்டு இருந்தீங்க, கவனிக்கல போல இருக்கு. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க, ரொம்ப அற்புதமா. ஐயா அத்தனை பேரும் யாரும் கொஞ்சம் கூட சளைக்கல. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அது இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி உங்களுக்கு இருந்திருக்குங்க சார். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ரொம்ப திருப்தி. நானே வர்றதுக்கும் போறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதை வேற எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், எப்படி நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருந்தேன். நேத்து இதை கேட்டுட்டு சரி இனி தியாகராஜன் ஐயாவும் இந்த டீமும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்துக்கு வந்துட்டேன். நமக்கு ஏதோ கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி கொடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கு சார். ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு எல்லாம் ஹவுஸ்ஃபுல் பார்ப்போம் சார். நம்மளும் இந்த எம்ஆர்சி இல்லாதனால இந்த ஸ்கை வெல்னஸ் கோர்ஸ் இல்லாதனால பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். ஏன்னா நீங்க மாடி ஏறி வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க சார். இல்ல இல்ல மாடி ஏறி வர்றதுக்கல்ல, சரிங்க சார். ஹெல்த் வந்து ரொம்ப சரி சரி ஆழியா இருக்கு. வர்றதுக்கே இனி பர்மிஷன் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்கறேன், சரி. எல்லாம் முயற்சி தாத்தா பண்ணுங்க. பார்த்துக்குவார், சரி தாத்தா சார், சரி. பார்த்துக்குவார். ரைட். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அந்த பதிவு பண்ண அந்த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் எப்ப சார் ஏதாவது கிடைக்கும்? அத சொன்னாரு 4-5 நாள்ல கிடைக்கும் அப்படின்னு. 1 வீக். ஆமா சரி ஆமா சரி. ரெக்கார்டிங் ஜானகிராமன் ஜானகிராமையா சொன்னார் இல்லையா? ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள் சார். எல்லாம் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆலோசனை தான் சார் இதெல்லாம். நாங்க சரிங்க சார். மெடிக்கல்ல ஃபைனல் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தருவோம். என்ன அப்படின்னா மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு. மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டின்னா என்ன? சிறப்பாக ஒரு மாடல் மாதிரி சிறப்பாக ஒன்றும் செய்யாம இருந்து எல்லாத்தையும் நல்லா நடக்க வச்சு பார்த்தேன் அப்படிங்கிறது. சரி சரிங்க. எல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்க. கடைசியில எல்லாத்துக்கும் மத்தியில் நின்று போட்டோ எடுத்துட்டது நானு. சார் நீங்க இடையில வந்து மாசம் ஒரு தடவை எங்க ஜூம் மீட்டிங்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஊட்டுனீங்க. 2வது இந்த லேடிஸ் எல்லாம் பாருங்க சார், எனக்கெல்லாம் பயந்து போனேன். இவரு தியாகராஜ் ஐயா இந்த லேடிஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எங்கெங்கயோ குறைஞ்சு சயின்டிஸ்ட் இப்படி பண்ணுவானாங்கிற சந்தேகத்தை கொண்டாந்து விட்டாங்க சார். கடைசியா ஒரு விஞ்ஞானியே இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பெண்கள் வந்து ரொம்பவே டாப்பா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார். எங்க ஒரு அம்மா பிரசன்ட் பண்ண அம்மா ஒருத்தர் பேசுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வித்யாலட்சுமி, கும்பகோணம் ஐயா. வாழ்க வளமுடன். ஏமா ஐயா இவ்வளவு மேட்டர் எங்க பிடிச்சிங்கம்மா? ஐயா எல்லாமே அந்த ஜி சேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வெரிஃபை பண்றதுக்கு கூகுள்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி கொஞ்சம் ஹோம்ஒர்க்கு இது எல்லாத்துக்கும் மெயினா வந்து குரு ஐயா இன்னைக்கு குரூப்ல போட்டிருந்தாரு பாருங்க. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் மாதிரி எங்களுக்கு வந்து மறைமுகமா டைரக்டர் வந்து தியாகராஜன் ஐயா தான். அவர் தான் வந்து நல்லா பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதோட இதுதான் நாங்க ஹோம்ஒர்க் பண்ணினோம் ஐயா. நாங்க எல்லாருமே 12 பேருமே நல்லா ஹோம்ஒர்க் பண்ணினோம். அதுக்கான இது வந்து இறையருள், குரு அருள், அப்புறம் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் நாங்க பார்க்கறதுக்கு குடுப்பனை வச்சிருக்கோம்.
நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இல்ல நாங்க இல்ல இப்போ ம், நீங்க இந்த சர்ச் பண்ணது கூகுள்ல ஏஐல எல்லாம் ம், சர்ச் பண்ணி சாட்ல ம், எல்லாம் தேடி பிடிச்சிங்களே, அதுக்கு ம். யார் கைடு பண்ணா? தியாகராஜன் ஐயா தான் சொல்லிட்டே இருந்தாரு. அத நீங்க இவ்வளவு நல்லா பண்ணிட்டீங்களே, அது இல்லையா எப்படி? நம்ம அனுபவம் முதல்ல அனுபவம் இருக்குதா? இல்லையா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல. நாங்க இது வரைக்கும் அ வாட்ஸ்அப் வந்து வெறும் இது பேசுறதுக்கும் போட்டோ செல்ஃபி எடுக்கவும் தான் யூஸ் பண்ணினோம். இப்பதான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். போட்டோவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆ, அப்படின்னு சொல்றதுக்கும் அருமையான வேர்ட்ஸ். மார்னிங் குட் நைட் சொல்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சார். ஆமா நிஜமா. அதுக்கு தான் அ ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதுக்கும் தான் நாங்க ஆனா, யூஸ் பண்ணுவோம். நான் நெறைய சீனியர்ஸ் கிட்ட சொன்னேன். பொறுப்பாளர்கள் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம். அ இந்த மாரி இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மொபைல. ஆனா, ம், இப்போ நீங்க இது எங்கிருந்து இவ்ளோ பாயிண்ட்ஸ் புடிச்சீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கேதர் பண்ணி கொண்டாந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ம், இதுதான் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி. ம். ஆமாங்க. அ நன்றிங்க ஐயா ஐயா. இந்த 12 நிஜமா. பேர் மட்டும் ம். இல்லைங்கய்யா. ஒரு 30 ஆ பேருக்கு இதுக்கு பின்னால 30 நெறைய பேருக்கு பேர் மேல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா 12 பேருக்கு நம்ம வாய்ப்பு குடுத்தோம். இ இப்போ இல்ல உங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க டீம்லயேங்கய்யா, நாங்க தியானம் குரூப்லயே எங்களுக்கு நெறைய பேர் சப்போர்ட்டா இருந்ததுனால தான் எங்க குரூப் இது வந்து என்னன்னா யூனிட்டியின் ஸ்ட்ரென்த் தான். கூட்டு முயற்சி தான் ஐயா. ஒவ்வொருத்தவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க குரூப்ல. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருல ஸ்பெஷலா இருப்பாங்க. அவங்க எல்லாமே இது பண்ணுங்கம்மா, அத பண்ணுங்கம்மா நைட்டு கூட எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு, எல்லாமே கேதர் பண்ணி குடுத்து, எல்லாமே எல்லாரும் சேர்ந்து இப்ப நாங்க இது பண்ணியிருக்கோம் ஐயா. இப்போ வாழ்க இந்த வளமுடன். ஒரு 6 மாசமா ம். இந்த அ தியாகராஜன் ஐயா வந்து வொர்க் பண்ண உடனே, நான் வந்து எந்த அறக்கட்டளைக்கு நான் இந்த அறக்கட்டளைகள்ல நான் போய் பேசும்போதெல்லாம், இப்போ இங்கே இந்த மாரி சேந்தமங்கலம், உன்னியூர் இங்கே ஒரு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ம். ஆராய்ச்சி அறக்கட்டளையில அதுவும் ஒரு பெரிய ஈரோடு, திருப்பூர் அந்த மாரி இல்ல. நேரா பஸ் வசதி கூட இல்லாம மாறி தான் ஆழியாருக்கே வரணும். அந்த மாரி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஊக்கம் பிறக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அறக்கட்டளையிலயும் நீங்க ஒவ்வொரு இந்த டாப் 10 அறக்கட்டளைகள் இருக்குது. பெரிய ஊர்கள்ல அறக்கட்டளை இருக்குது. அந்த ஊர்கள்ல இருக்கிற அறக்கட்டளை இதே மாரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். இது இந்த மாரி ஒரு 10 ஊர்கள்ல ஒரு ம் உங்க அறிவியல் அரங்கம் மாரி நடந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்க. அதனால நீங்க ரெடி ஆகுங்க ரிசர்ச்சுக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தைரியமாவே சொல்லிட்டேன். அது எல்லாரும் நம்ப நடக்குமா? டாக்டர் சொல்றது முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தே ஆர் நாட் டேக்கிங் நான் என்ன சொன்னேனோ அத சீரியஸா எடுத்துக்கல. ஆனா, நாளைக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் போச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ எல்லாரும் நானும் தியாகராஜன் ஐயா இவங்க 16 பேத்தையும் அறிவியல் அரங்கத்துல சனிக்கிழமை அறிவியல் அரங்கல்ல லைஃப் ஃபோர்ஸ் செஷன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். பண்ணலாங்க ஐயா. Zoom ல அருமையான யோசனை. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. அது செய்றோம் ஐயா. உலகம் பூரா இப்போ நீங்க உங்களுக்கெல்லாம் என்ன நம்ம ஊர்கள்ல தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நிஜமாவே உலகம் பூரா தெரியும்.
அருமையான அருமையான யோசனைங்க ஐயா. செய்றோம் ஐயா, செய்றோம். அதுக்கு ஒரு நன்றிங்க ஐயா, ஷெட்யூல் நன்றி போட்டு ஐயா. குடுங்க. எவ்ரி சாட்டர்டே நடக்குது. நீங்க அ யார் யார் இந்த 12 பேர் அப்படிங்கிறது எந்த நாள் இவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது குடுங்க. அவங்க விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க உங்கள கான்டாக்ட் பண்ண சொல்றேன். அது குடுங்க. தமிழ்லைங்களா சார்? இங்கிலீஷுங்களா சார்? அடே அது அ அங்கே தானே மாட்டிக்கிட்டேன். அது ஆங்கிலத்தில தான் நடக்குது. இப்போ சரிங்க. ஆங்கிலத்தில பேசக்கூடியவங்க யார் இருக்கீங்க? அது முதல்ல அவங்கள போடுங்க. ஆனா, சரிங்க சார். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 30 பேர், 35 பேர் கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க. ஆனா, ஒரு அ நம்ம நான் இண்டியன்ஸ் அ நான் இண்டியன் அ நான் தமிழ் மனவளக்கலை தமிழ் தெரியாதவங்க. மனவளக்கலை குடும்பங்க. அதான் தமிழ் தெரியாதவங்க, மனவளக்கலை பேசுறவங்க இப்போ இதுல. அவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க வர்றவங்கள. அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லலாம். நீங்க முதல்ல ஒரு 2, 3 வாரத்துக்கு பிரசன்டேஷன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல குடுத்துடலாங்க ஐயா. பிரசன்டேஷன் ஆமாங்க. இங்கிலீஷ்ல குடுத்துருவோம். அப்ப அவங்க வாழ்க பார்க்கும்போது அவங்க பெஸ்ட் வளமுடன். ஐடியாங்க ஐயா. பிரசன்டேஷன் நீங்க இங்கிலீஷ்ல குடுத்துட்டீங்கன்னா அவங்க இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்குவாங்க. ஆமா. இவங்க சொல்றது தமிழ்ல சொல்லிரட்டும். ஸ்லைட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல வரும். இவங்க சொல்றதெல்லாம் ஸ்லைட் தமிழ்ல சொல்லிடுவாங்க. அல்ல ஆங்கிலத்திலே அத பார்த்து பேச வச்சுட்டு, அப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில கொஞ்சம் தமிழ் பேசுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுக்கலாங்க. கேள்வி பதில்ல தியாகராஜன் ஐயா இருக்காரு. அ விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க. நாங்க இருக்கிறோம். எல்லாம் ஒரு 5, 6 பேர் வி வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு எங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குதோ, அப்ப நீங்க விஜயலட்சுமி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா, உடனே கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லி வந்து அவங்க இங்கிலீஷ்ல சொல்லிருவாங்க. கண்டிப்பா சார். அதுல போனா அறிவியல் அரங்கத்துல இருக்க எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணி கேட்க சொல்லிரலாம் சார். கிட்டத்தட்ட இதுல இருக்கிறவங்க 40 பேர் அப்படியே அதுல வருவாங்க சார். வாங்க, வாங்க. கண்டிப்பா ரொம்ப வருவாங்க. சந்தோஷம். நேத்து சரி, டாக்டர் அம்மா சரி. என்னங்க ஐயா சொன்னாங்க? சுதந்திரா தேவி அம்மா. அவங்க நீங்க குடுத்தீங்கல்ல, அ அந்த 16 பிரசன்டேஷனும் அம்மா போட்டு இருக்காங்க. அம்மா கூட்டத்துல இருக்காங்க. இருக்காங்களா? அவங்கள பேச சொல்லுவோம். வாழ்க வளமுடன்மா. வெல்கம்மா. ஓயே. அவங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்தாச்சு சார். அவங்கள பேச சொல்லலாம். ஆ. டாக்டர் மேடம் கொஞ்சம் பேசலாங்க மேடம். வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா பேசி முடிக்கட்டுங்க. முடிச்சிட்டேன். நீங்க பேசுங்க. அப்படியா? ஓகேங்க. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் நேத்து ப்ரோக்ராம்ல வந்து சேர்ந்ததுக்காக நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா வரும்போது நிஜமாலுமே அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இல்ல. எப்படி இருக்குமோ ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம் நாங்க எல்லாருமே. பட் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்ப இதானது என்னன்னா, எல்லாருடைய டெடிகேஷன் அண்ட் சின்சியர் எஃபர்ட். ஒவ்வொருத்தரும் அப்படியே பப்ளிங் எந்தூசியாசம் அப்படியே உள்ள இருந்து ஊற்று பெருக்கெடுத்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, அந்த இந்த இந்த பத்தி அந்த மகாநாடு பத்தியே அவங்க அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. அது வந்து தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ நோட்டிஸ்ட். அப்புறம் எஸ்பெஷலி தி லேடீஸ். அப்புறம் 2வது ஒண்ணு வந்து கல்வி தகுதி வந்து அறிவு நிலைக்கு ஒரு பொருட்டல்ல அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு, பெரிய வாழ்த்துக்கள நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸும் அந்த குவாலிட்டி ஆஃப் த ஸ்லைட்ஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் அது வந்து வாஸ் Thank you. வெரி ஹை. அந்த ஒரு டாக்டர் ரபி சொன்ன மாதிரி ஒரு சின்ன டவுனு ஒரு இதுல இருந்தவங்க எக்ஸ்போஷர் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பேசுறவங்க இவ்வளோ நல்லா கொண்டு வந்தது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது தவிர இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டது தலைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு. அது டாக்டர் ரபி சொன்னாருன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா, அது இவ்ளோ இந்த அளவு ப்ரிப்பரேஷனுக்கு பின்னால இருந்தவங்க, அதாவது டாக்டர் தியாகராஜன், அப்புறம் இத பண்ண வச்ச மாணிக்கவாசகம், அதையெல்லாம் மேற்பார்வை பார்த்து பண்ணவங்க, குரு, அப்புறம் அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண ஸ்டூடண்ட்ஸு,
எல்லாம் ஃபினாமினல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னன்னா ரொம்ப நேத்தே நான் அங்க எல்லாம் சொன்னேன். ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு கிளாரிட்டி. அவங்க அந்த சப்ஜெக்ட் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணோம், அதை படிச்சோம் அப்படின்னு இல்லாம கேள்விகள் வந்தா கூட 90% அது வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஒன்லி 1 ஆர் 2 திங்ஸ் அது வந்து ஹேண்டில் பண்ண முடியலையே தவிர ரொம்ப கிளியரா இருந்தாங்க அவங்களோட சப்ஜெக்ட் பத்தி. இதெல்லாம் ஆல் இட் டிசர்வ்ஸ் a lot of appreciation, felicitation. நல்ல தூய தமிழ்ல பேசுனது இன்னொரு சிறப்பு. இப்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்லா தமிழ்ல பேசுறதுக்கே வரல. பட் அவங்க நல்ல தமிழ்ல நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல பேசுனாங்க. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அந்த இன்டராக்ஷன் வந்து வாஸ் வெரி இன்டலெக்சுவல் அண்ட் ஸ்டிமுலேட்டிங். பட் என்னன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்கல. அந்த அவரு பொள்ளாச்சியில இருந்து அவரு அப்புறம் அந்த மாதிரி 2-3 பேர் தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ சண்முகவேல் டாக்டர் இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து இன்னும் ஹலோ சொல்லுங்க. நம்ம டைம் வந்து கரெக்டா அத்தனை ஆமா. பேருமே ஒருத்தர் கூட டைம் எக்ஸீட் பண்ணல. அந்த கொஸ்டின் அவங்க ஆன்சர் கரெக்டா செஷன் தான் கரெக்ட். ஜாஸ்தி நேரம் ஆச்சு. ஆனாலும் தி குவாலிட்டி ஆஃப் டிஸ்கஷன் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பேராசிரியர்களுக்கே இந்த சப்ஜெக்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஆமா. தியாகராஜன் ஐயா அவரு நி- அது ஒரு நிமிஷம் ஐயா. அவரு கொஸ்டின் சொல்லுங்க. ஒருத்தரே கேட்டா கூட அவர் கரெக்டான பாயிண்ட் பிடிச்சாரு. அது அவர் எவ்வளவு தூரம் இந்த சப்ஜெக்ட்ல அது ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அவர் கரெக்டா பிடிச்சி அதையே கேட்டாரு. அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு ஐ வாண்ட் டு சே, ஐ டோன்ட் நோ இது இந்த இடத்துல கரெக்டா சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு ரிசர்வேஷனே வேண்டாம், சொல்லுங்க, கேளுங்க. ஓகே. எல்லாரும் ரெடி டு ரிசீவ். குற்றாலமையா முதல்ல சொன்னாரு, நீங்க கடைசியில ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு பிரசன்டேஷன் அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன். ரவி கேட்டாரு, என்ன எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லையா ரவி? ஸோ ஆமா ஆமா. ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது பாராட்டுரைகள் மட்டுமே அல்ல. ஒரு நடுநிலை விமர்சனம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்குவீங்க. நீங்க எல்லாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடும் ஒரு விரிந்த மனத்தோடும் இப்ப நான் சொல்ற சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் இங்க அதை சொல்ல வரேன். அதுல என்ன அவசியம். நீங்க சொல்லலைன்னா கூட சொல்லுங்கன்னு நாங்க கேட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதனால சொல்லுங்க தாராளம். நன்றி நன்றி. அதுல வந்து இப்ப நான் சொல்றது வந்து இதுல நான் சொல்ற விமர்சனம் வந்து இந்த குரூப் மேல கிடையாது. இது வந்து பொதுவாக வேதாத்ரி மகரிஷியோட அந்த டீச்சிங்ஸையும் ஆலியார்ல நடக்கக்கூடியது மேலதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு நெருடல் இருக்கு. சோ அப்படி என்னன்னா, இப்ப வேதாத்ரி மகரிஷியோட சீடர்களுக்கு வந்து அவரது வாக்கு தான் வேத வாக்கு. வேற ஒரு பிரமாணம் எதுவுமே வேண்டியதில்லை. இப்போ நேத்து பேசினவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த சயின்டிபிக் தாட்ஸ் அது எல்லாமே சொல்லி சொல்லி சுவாமிஜி இப்படி சொல்லியிருக்காரு, இதுவும் இப்படி இருக்கு, ரெண்டும் ஒத்து போகுதுன்னு 100% சொன்னாங்க. அவங்க சொன்னது 100% கரெக்ட் கூட. ஆனா ஒரு கருத்தரங்கு இப்ப இது வந்து நமக்குள்ளேயே நடந்திருக்கு. இதை நம்ம வெளியே கொண்டு போகும்போது இன்டர்நேஷனல் ஒரு பார்வையாளர்கள் அப்படியெல்லாம் கொண்டு போகும்போது நிறைய பேர் இருப்பாங்க அவுட் சைடர்ஸ். இப்போ இந்த குரூப்ல வந்து நான் ஒரு அவுட் சைடர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அவுட் சைடர்ஸ் எப்படி இதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்ற கேள்விகளை நீங்க எடுத்துக்கணும். ஸோ இப்போ இறைநிலை, சச்சித் ஆனந்தம், பீயிங், பிகமிங், நோயிங் இதெல்லாம் பேசணும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சரியான விஷயங்கள். ஆனா இது வந்து வேதாத்ரி மகரிஷி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரா? அத்வைத வேதாந்தத்துல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்ம அங்க கான்ஃபரன்ஸ்ல எப்படி போடுறோம், வேதாத்ரி மகரிஷி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் இல்லையா? அது வந்து யாராவது கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம்.
அப்புறம் இந்த அணு, பரமாணு இந்த தத்துவம் வந்து அது அதுவும் அப்படிதான். மகரிஷி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரா? ஏன்னா கானடா அப்படிங்கிற ரிஷி வந்து 800 இயர்ஸ்க்கு முன்ன சூரிய சித்தாந்தம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல பரமாணு, அணு இதெல்லாம் எப்படி வருது? அதனுடைய பரிமாணங்கள் இத பத்தி எல்லாம் நல்லாவே விவரிச்சு எழுதியிருக்காங்க. அது தவிர சித்தர்கள் வந்து அணுவின் பரிமாணத்தை வந்து சொல்ல விட்டுருக்காங்க. கரெக்ட்டான மெஷர்மென்ட் இல்ல. பட் ஸ்டில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே அவங்க இத பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாரி சுத்தவெளி அப்படின்னு சொல்றதும், சித்தர்கள் வந்து ரொம்ப முன்னயே சொல்லிட்டாங்க. வெட்ட வெளி அப்படின்னு சொல்லி. "வெட்ட வெளியே வீடென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய்" அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ வெட்ட வெளி, சுத்த வெளி அப்படிங்கிறதும் அவங்கள்லயே ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதையே மேல கொண்டு போகும்போது, வள்ளலார் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக இப்ப நம்ம இந்த வெளி அப்படின்னு சொல்றதுலயே அவரு ஒரு 10 நிலைகள்ல எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி அணுவ பத்தி, அது இது ஒண்ணு மல்டிவர்ஸ் பத்தி, அண்டங்கள் இருக்கு. எப்படி அண்டங்கள் அண்டங்கள், பிரம்மாண்டம்னா என்ன? அப்படின்றத பத்தி எல்லாம் அ வள்ளலார் ரொம்ப சொல்லியிருக்காரு. அதே மாரி நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு? அப்படின்றதுக்கு பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு ப்ராசஸே இருக்கு. அதாவது இந்த 5 பூதங்களும் எப்படி ஒண்ணுலிருந்து ஒண்ணு என்னென்ன விகிதாச்சாரத்துல, என்னென்ன ரேஷியோல இந்த ஒவ்வொரு பூதமும் மிக்ஸ் ஆனா அடுத்த பூதம் உண்டாகுது. அப்படின்ற அளவுக்கு அது ஒரு ஒரு சயின்டிஃபிக்கா டீட்டெயில்டா பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம வந்து கேட்கும்போது, இப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் மகரிஷி சொல்லியிருக்காரு. ஆனா, மகரிஷி வந்து அவருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து கொண்டு போய் முன்னால நிறுத்தணும். அவர் வந்து எப்படி இந்த இறைநிலையானது விண்துகளாக சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறத தான் வேற யாருமே சொல்லல. மகரிஷி தான் அதை முதல்ல கொண்டு வந்திருக்காரு. அப்படின்ற ஃபேக்ட்ட வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா, இப்போ இந்த குவாண்டம் பிசிக்ஸ் ஆகட்டும், முதல்ல கிளாசிக்கல் பிசிக்ஸ் இருந்தது. அப்புறம் குவாண்டம் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி வச்சாங்க முன்னாடி. அந்த தியரி வந்து யாருமே முதல்ல வைக்கும்போது ப்ரூவ் பண்ணல. இட்ஸ் ஹைப்போதசிஸ். அதுக்கப்புறம் சம்படி எல்ஸ் ப்ரூவ்ட் இட். பட் அந்த கிரெடிட் அந்த தியரி குடுத்தவங்களுக்கு தான் போச்சு. அவர் காலத்துல அக்செப்ட் பண்ணாட்டி கூட, பின்னால வந்தவங்க அது வந்து அக்செப்ட் பண்ணி, இவர் தான் முதல்ல இது சொன்னாரு. அப்புறம் இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படிங்கிற மாதிரி அது வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மகரிஷி அவருடைய இன்ட்யூஷனால இந்த தியரிய வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம அந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் வந்து அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படி சொன்னது. பட் அந்த ஆற்றலே கூட சயின்டிஃபிக்கா எப்படி ஃபேஸ் பண்றோம்? சயின்டிஸ்ட் கேள்வி கேட்பாங்க. கிராவிட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது கிராவிட்டியா? இல்ல வேற ஏதாவது ஃபோர்ஸா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, நம்ம அதுக்கு பதில் ரெடியா வச்சிருக்கணும். அதுக்கு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணி, அதுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். ஸோ அது தவிர இந்த குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப விரிவா எல்லாம் சொன்னாங்க. ஆனா, இது மகரிஷியின் காலத்துக்கு பிற்பட்டதா? அல்லது முற்பட்டதா? அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாம் அங்க ஒருத்தரோட பிரசன்டேஷன்ல இயர் வைஸ் ஒவ்வொருத்தரோட சயின்டிஸ்ட் பெயர் போட்டு, இயர் எல்லாம் போட்டு நான் ஆக்சுவலா இந்த டேட்டா எடுக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கு டைம் இல்ல. பட் அவங்க ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ, அதுக்கப்புறம் வந்து இந்த காந்த அலைகள் பிரசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, மகரிஷியோட முக்கிய தத்துவம் இந்த காந்தம். ஸோ வான்காந்தம், ஜீவகாந்தம் இந்த இதுல இந்த பரிணாமத்துல முதல்ல தோன்றியது வந்து காந்தமா, மின்சாரமா? மின்சக்தியா, காந்த சக்தியா? ஏன்னா அக்கார்டிங் டு சயின்ஸ் எலக்ட்ரிசிட்டி மூவ்மெண்ட் ஆகும்போது அதுக்கு பேரலல்ல பர்பெண்டிகுலரா காந்த சக்தி உண்டாகுது அப்படிங்கிறது தான் அந்த பிசிக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இல்ல, பயாலஜி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த சுவாமிஜி சொல்ற காந்தமும், மேக்னெட்டிசம் அவங்க நல்ல ஃபெரோ மேக்னெட்டிசம் அந்த இதெல்லாம் 3 இது போட்டு நல்லா சொன்னாங்க. ஸோ இதுல காந்தம் முதல்ல வந்ததா? எலக்ட்ரிசிட்டி முன்னால வந்ததா? அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கிளியரா ஒரு ஆன்சர் வச்சு சொல்லியிருக்கணும். அப்புறம் நம்ம தியாகராஜன் நம்ம சொல்லுங்க. நம்ம தியாகராஜன் சாஸ்திரத்திலேயே ஏன் கூட சொல்லுங்க. நம்ம சாஸ்திரத்திலேயே கூட
தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பையனை, ஒரு பாமரனை கேட்டா கூட நாத பிந்து கலாதி நமோ நமோன்னு ஒரு பாட்டு இருக்கு. முருகனை பத்தி பாடும்போது இல்லையா? ஸோ அந்த பாட்டு வந்து எவ்வளவு ஒரு குவாண்டம் பிசிக்ஸ்க்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாட்டுலயே இருக்கு. நாதம் அப்படிங்கிறது வைப்ரேஷன் பேரு. ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் வைப்ரேஷன். அப்புறம் பிந்து அப்படின்னா இட்ஸ் அ டாட். அந்த டாட்ன்னு சொல்றது வந்து ரொம்ப நுண்ணிய டாட்ன்னு சொல்லும்போது தட்ஸ் அ பார்ட்டிக்கல். கலை அப்படின்னு கலா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு வேவ் ஒரு ரே. இப்ப சூரிய கலா, சந்திர கலா அப்படின்னு சொல்றோம். அதாவது ரேஸ் ஆஃப் சன், ரேஸ் ஆஃப் மூன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸோ முதல்ல நாதம், பிந்து, கலை. இதுக்கு மூணுக்கும் கலா, ஆதி, நமோ நமோ. இது மூணுக்கும் ஆதியானவனே நமோ நமோ அப்படின்னு முருகனை பத்தி சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் வந்து அந்த காலத்திலேயே ரெலிஜியன்லயும் நம்மளுடைய இதுல எவ்வளவு ஊறி போயிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவும் பண்ணணும் நம்ம. So இன்னும் நிறைய நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த இது பிந்து பத்தி, நாதம் பத்தி, வைப்ரேஷன் பத்தி. ஏன்னா இந்த அலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி அப்படிங்கறது ஒரு அலை அப்படிங்கறத சௌந்தரிய லஹரி அப்படின்னு சொல்றாங்க. லஹர்னா சான்ஸ்கிரிட்ல அலை, வேவ் அப்படின்னு பேரு. அப்போ பராசக்திய வந்து அழகான அலை அப்படின்னு சொல்லுவாங்க. சௌந்தரிய லஹரின்னா அழகான அலை அப்படின்னு தான் பொருள். ஸோ நம்ம வந்து சும்மா சாமி கும்பிடுறோம், டெய்டிஸ் வச்சுக்கிறோம், உருவ வழிபாடுறோம்னு எல்லாம் இல்லாம நாங்க வந்து சயின்ஸை புரிஞ்சு வச்சிருக்கிறோம் முன்னாடியே அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு வந்து அதை எடுத்து காட்டி அதெல்லாம் சொல்லணும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கு. நீங்க வேற யாரானு பேசுங்க, அப்புறம் நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா தியாகராஜன் ஐயா, நல்ல அம்மா கரு கேட்டதுக்கு சொல்லுங்க பதில். அம்மா அம்மா கேட்ட எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பா கிடைக்குங்க. நோட்டட். ரைட் நம்ம ரைட். அந்த டாக்குமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும்போது ஆக்சுவலா அம்மா இந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து 30+ பேஜஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிருக்காங்கம்மா. பட் இங்க வந்து அந்த 13 மினிட்ஸ் 14 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு சொன்னதுனால அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை மட்டும்தான் எடுத்து அங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த முழு டாக்குமெண்ட் வரும்போது கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அங்க அத வந்து நம்ம அதுக்கான எவிடன்ஸ் பிளஸ் அதனோட ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஆமாங்க. அது இருந்தா தான் இட் வில் பிகம் கம்ப்ளீட். நம்ம அதே இங்க நீங்க சொன்ன அதே அப்ரோச்ல தாங்கம்மா நம்ம போறோம். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதே அந்த அப்ரோச் தான். நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் பண்றதே அந்த அப்ரோச்ல தான் பண்றோம். நீங்க சொன்ன அதே பாயிண்ட் டேக்கன். அதான் நான் வந்து அத இப்ப நீங்க இந்த சொல்லி குரூப் இருக்கிறதையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அத கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் அத பண்ணுவோம். நான் உயிர் குரூப்ல ஆல்ரெடி இத பத்தி சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இல்ல எல்லாருமே நாங்க அந்த டைரக்ஷன்ல தான் கொண்டு போனோம்மா. அந்த டைரக்ஷன்ல தான் ஓகேங்க. கொண்டு போறோம். வாழ்க அதாவது வளமுடன். நம்ம ஒரு விஷயம் வந்து வேதாத்திரியத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா அத வந்து வித் எவிடன்ஸ் பிளஸ் இந்த பழைய இதுல இருந்து வந்திருக்குன்னா வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதும் சேர்த்து தான் சொல்லணும். அது பிளஸ் வித் எவிடன்சஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கோரிலேஷன் சயின்ஸ் கோரிலேஷன் கொண்டு வந்தா கூட அந்த நீங்க சொன்ன மாதிரி எந்த பாயிண்ட் ஐயாவோட பாயிண்ட் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும். இப்ப கருமையம் ஃபார் எக்ஸாம்பிள், கருமையத்துக்கு டெஃபினிஷன் ஐயா கொடுத்துருக்காங்க. அப்ப அதை எப்படி நம்ம டீட்டெயில்டா கொண்டு போய் ஒரு ஃபோரம்ல ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வைக்கிறோம், இல்ல ஒரு சயின்டிபிக் ஃபோரம்ல வைக்கிறோம்னா அதுக்கு தகுதியானதாக அதுக்கு உண்டான குவாலிட்டியோட நம்ம கொண்டு போகணும், டேட்டாவோட போகணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கமும் அதுதான். நான் எப்பவுமே ரபியோடையும் அவங்களோடையும் கருமையத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. அது ஒரு நாளைக்கு தனியா அதை பத்தி பேசுவோம். இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட அம்மா கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மகரிஷியினுடைய மாணவர்கள், சிஷ்யர்கள், சீடர்கள் எல்லாருமே மகரிஷிய மாத்திரம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் பேஸ் வேதாத்திரியத்தை தவிர வெளியே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய
குறையா இருக்குது. அதை போக்குற மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் இருந்தது. மற்றதையும் சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்போ டாக்டர் சுதந்திரா தேவி அம்மா வந்து எப்பவும் நான் உங்க குரூப்ல இருந்து வரல, நான் பிஹாரி ஸ்கூல் ஆஃப் யோகால இருந்து வர்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் போல்டா நம்ம அரங்கத்துல வந்து சொல்றாங்க. நிறைய நேரத்துல அவங்க கருத்து அவங்க ஒருத்தர் மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதை போல்டாவும் சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த கருத்துக்கள் நம்ம வேதாத்திரத்துல இருந்தே இல்லாம அதை வேதாத்திரத்துக்கு வெளியவும் போய் பண்ணா உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய தரம் இனியும் உயரும். மகரிஷியினுடைய இது வந்து அவர் பழைய சித்தர்கள் சொன்னதும் ஞானிகள் சொன்னதையும் எடுத்து சொல்றாரு. அத நாம புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா சொல்றாரு. அதற்கும் மேல அந்த ஃபேக்டை வச்சு புதிய கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. அவர் புதிய கருத்துக்கள் சொல்றதுல இப்போ இந்த கருமையும் புதுசு, ஜீவித்து குழம்பு அப்படிங்கிறது அவர் கொடுக்குற விளக்கங்கள் புதுசு. இந்த சுக்கிலம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, 7வது தாது அப்படிங்கிறது இருக்குது. ஆனா அதுக்கு செக்ஷுவல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வெளியே கிளாசிக்கலா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் தேவி வேணா கரெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஜீவித்து குழம்புக்கு சொமேட்டிக் ஃபங்க்ஷன், பொதுவா உடல் முழுவதும் இயங்குற வேலை ஒன்று, செய்கிற வேலை ஒன்று இருக்குது. அந்த கரு வளர்ச்சி, இந்த ஜெனட்டிக்ஸில் வர்ற ஆஸ்பெக்ட் ஒன்று. இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுலேயும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அதனுடைய வளர்ச்சிக்கான ஒரு விவரங்கள், அது ஜீவித்து குழம்பு எந்த அளவுக்கு தேவைப்படுது, முக்கியமானது, அது எல்லா கருத்துக்களையும் எப்படி வச்சிருக்குது அப்படிங்கிறது, உயிருக்கு ஆற்றல் இருக்கிறதுக்கு அதனுடைய நம்முடைய லைஃப் ஃபோர்ஸுக்கு தகுந்த அளவு வோல்டேஜும் அந்த ஃப்ரீக்குவென்சியும் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் ஜீவித்து குழம்பு. அது என்ன பண்ணுது, இந்த ஜீவகாந்த சுழலுக்கு, அந்த சுழல் இயக்கத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. அந்த ஜெனட்டிக் சென்டருக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஜாஸ்தி பண்ணுது. நிறைய உயிரணுக்களை, ஆகாஷ் பார்ட்டிகிள்ஸை இந்த உயிரில் இணைச்சி வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அப்போது எ ஸ்ட்ராங் லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் அது எப்படி டிஃபெக்ட் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சூப்பர் பேபியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க கொடுத்ததை விட மகரிஷி ரொம்ப, அவர் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால சயின்ஸும் நிறைய அவரில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால அது ரெண்டையும் சேர்த்து அவர் கொடுக்கும்போது அதை இப்போ நம்ம மாதிரி படித்த மருத்துவர்களோ இல்லை ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது இனியும் அதுக்கு பலம் ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறதும், மகரிஷி வந்து இந்த கருத்துக்கள் நிறைய அவருடைய கருத்துக்கள் இல்லாமையும் இருக்குது. அந்த கருத்துக்களை, அதற்கு உபயோகங்களை, அதுக்கு விளக்கங்களை அந்த மகரிஷியினுடைய எளிமையோடு கொடுத்ததுல அவருக்கு பெரும் பங்கு இருக்குது. இவ்வளவு கருத்துக்கள் நம்ம இதில் இருந்தாலும் இந்த மனவளக்கலையில் பேசுகிற அளவுக்கு அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் மகரிஷி கொடுத்த விதம்தான் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ முக்கியமாக நான் சொல்ல வந்தது, இப்போ டாக்டர் அம்மா பேசும்போது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அவங்க ஆழியாரில் பேசினாலும் சரி, அறிவியல் அரங்கத்தில் பேசினாலும் சரி, இல்லை வேற வேதாதிரி அரங்குகளில் எங்கே பேசினாலும்
அங்கே அவங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது, அப்ரிஷியேட் பண்ணப்படுது, ஏற்றுக்கிறீங்க. அது புதுசாகவும் இருக்குது. அது உங்களுடைய கருத்துக்கு பலத்தை கொடுக்குது. அந்த மாதிரி நாம் எல்லா ஃபிலாசபிலையும் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம், நாம் இப்போது 6 தலைப்புகளில் ஒவ்வொரு குரூப்பாக சேர்ந்து எடுத்து பார்க்கும்போது நிறைய டீப்பாக போக முடிஞ்சது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஃபிலாசபியில் அடுத்த பிரான்ச், அதர் பிரான்ச், சிஸ்டர் பிரான்ச் அவங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணால் அதுக்கும் இதுக்கும் இப்போது விஞ்ஞான கருத்துக்கள் சொன்னதுக்கும் மகரிஷி சொன்னதுக்கும் என்ன அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து எப்படி மகரிஷியினுடைய கருத்து அதிக அர்த்தம் சார்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுதோ அதுபோல் இனியும் நாம் நிறைய சொல்லலாம். அதற்கு முக்கியமாக வேண்டியது இப்போது ஜெயபால் ஐயா, குரு ஐயா, இவங்க இனியும் அறிவியல் அரங்கத்திலிருந்து லைஃப் ஃபோர்ஸ் குரூப்புக்கு வந்த வாசுதேவன், இந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற ஃபிலாசபிலையும் கொஞ்சம் பார்த்து, இப்போ வள்ளல் பெருமான் உடைய ஃபிலாசபியில் 2 பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே கருத்துலேருந்து தான், ஒரே குளத்துலேருந்து தான் வந்திருக்காங்க, விளைஞ்சிருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் நிறைய, வள்ளல் பெருமான் முதல்ல வந்தார், வள்ளலார் பின்னாடி வந்தார். வள்ளலாரே வள்ளல் பெருமானே மகரிஷி கூட கொஞ்சம் கருவோடு சேர்ந்து இருந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் நாம் இனியும் நிறைய வள்ளலார் கருத்துக்களை நிறைய கருத்துக்கள் இருக்குது, அதையும் நாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரிஷிக்கு பெருமை ஜாஸ்தியாகும், நிறைய அவருக்கு அப்ளிகேஷன் நிறைய ஜாஸ்தியாகும். அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, நாம் நம்முடைய மகரிஷியினுடைய வேதாந்திரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேலே போகும் பொழுது உங்களுக்கு இந்த மகரிஷியினுடைய கருத்துக்கள்லையே ஆழம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்றைய ஃபிலாசபிஸ்களையும் கொஞ்சம் பார்க்கணும். அப்படிங்கிறது முக்கியம். இதை நான் டாக்டர் அம்மாவை நம்ம குரூப்பில் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி, கூட்டிகிட்டு வந்ததுக்கு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த தேவையை கவனித்து இதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக சார், செஞ்சிடலாம் சார். டாக்டர் அம்மா சொல்கிற மாதிரி சார், இது நாதவிந்து கலோதி நமனமா திருப்புகழ் பாட்டு இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாலே கிளாஸே எடுத்திருக்கோமே சார். இதெல்லாம் ஆமாங்க, நான் எடுத்திருக்கோம். அது மாதிரி நிறைய இருக்குது. ஆமாம் சார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரவலாக தெரிஞ்சதை அவங்க எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. அதே தான் சார். அது ஏற்கனவே அந்த சவுண்டு வேவ்ஸ் போஸ் ட்ரில்லர் பயன்படுத்தி, அப்போ அந்த சவுண்டு ஓம்ங்கிறது இல்லை, ஏயுஎம்ங்கிறது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்னு தவமயத்தில் போய் கிளாஸே 10 வருஷம் இருக்கு சார் இதெல்லாம் எடுத்து. அறிவு உயிர் மனம். அந்த போஸ் ட்ரில்லர் அதை பயன்படுத்தும் போது அந்த ஜீவ வித்து குழம்புல இருக்கிற ஒரு விதை உள்ளார போகும்போது அந்த வாழு மாதிரி இருக்கிறது போய் அந்த ட்ரில் பண்ணி அது உள்ளார நுழைகிறதுக்கு முன்னால மூக்கு எவ்வளவு பெரிய இறைவன் படைப்புல அந்த ஒண்ணுதான் உடைச்சு உள்ளார போகும்போது இந்த சவுண்டு வேவ் வருது, ஏயுஎம்னு. அப்ப இந்த சவுண்டுக்கு மூளை எங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன் சார். இது அந்த ஆமா, கலோதி நமன அவரை நான் நமஸ்கரிக்கிறேன். சப்தம் மனிதனுடைய மனதை வெகுவாக பாதிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்காக தான் மந்திரங்களை உருவாக்கணும். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் பேசணும் சார். நல்லதுங்க சார், நல்லது. இந்த மாதிரி நாம அகலமாக போவோம், அப்போ இனியும் நமக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி.
வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் குருவையா. வாழ்க வளமுடன் ஐயா. மகரிஷிக்கு மகரிஷி பெருமைப்படுற மாதிரி உள்ள சிஷ்யர் குரு ஐயா. ரொம்ப அற்புதமா இருந்தது. மகரிஷி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நேற்று பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இத்தனை பேராசிரியர்கள் இருக்காங்க, யாராவது வேதலோக வித்யாலயா மாதிரி ஒரு பள்ளி ஒன்று தானே இருக்குது, வேற ஏதாவது ஆரம்பிச்சாங்களா செஞ்சாங்களா அப்படிங்கிறது. ஒரு சம்பவம் சார், ஒரு சின்ன சம்பவம் சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னால ஆசிரியர் திறனூக்க பயிற்சியை நாமக்கல்ல வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி என்னை வர சொல்லி இருந்தாங்க சார். அங்க போனோன்னே என்ன சொன்னாங்க, சார் இது மாதிரி எம்ஏ யோகா, எம்ஏ யோகா இதெல்லாம் படிச்சா எங்களுக்கு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டாங்க சார். போன்ல வருது எனக்கு மெசேஜ். நேரடியாக கும்பல்ல பேச பயந்துக்கிட்டாங்க, வெளியில போய் போன்ல எனக்கு பேசுறாங்க சார். நான் மைக்கில் சொன்னேன், வேலை கிடைக்குமா, வேலை வருமா, ஏன் எதிர்பார்க்குங்க, தலைக்கு ஒரு 15,000 20,000 போயிட்டா 100 பேர் சேர்ந்தா 2 கோடி ரூபா வருது, ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு நடத்திட்டு போக வேண்டியதானே. சொன்ன உடனே ஒரு அம்மா எந்திரிச்சு 20 லட்சம் ரூபா இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க, நான் செக் எழுதி கொடுத்துட்டு போறேன், கலெக்ஷன் ஆனா நான் பொறுப்பு அப்படின்னாங்க சார். 20 lakhs தரேன்ட்டு இருக்காங்க சார். குருவையாவுடைய முயற்சிக்கு, இந்த விதைகளை விதைச்சதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அவரு நல்ல ஆக்சுவலா அந்த கருமையத்தை பத்தி பேசுக. கருமையா அந்த அம்மா டாக்டர் அம்மா சொன்னாங்க, கருமையங்கிற கான்செப்டே கிடையாது. எல்லா டாக்டர் சொக்கலிங்கம் என்கிட்ட சொன்னார் சார் தனியா, நாங்களாம் கருமையத்தை ஏத்துக்கலன்னு. ஆனா பட் நம்ம குரு வந்து பேசும்போது கருமையா இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னா, நான் பேச மாட்டேன் என்னை விடுங்கன்னு அவரு நேற்று அட்டெம்ப்ட் பண்ணிட்டார் சார். நான் பேச மாட்டேன்ட்டு சொல்லிட்டார் சார். நிறைகுடம் தடும்பார். டைமே இல்லைங்க நேற்று சார். இன்னொரு 5 நிமிஷம், 5 மினிட்ஸ் தானேங்க. இல்ல, நான் என்ன கேட்டேன்னாங்க சார், கருமையம் என்பது இடமா பொருளா நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. மாணிக்கவாசம் ஐயா தான் பதில் சொன்னார். அவ்வளவுதான். கடைசியா கருமையம்னா இதுதானே அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது இடமும் பொருளும் செயலும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் கருமையம். அதுதான், அதத்தான் சொன்னேன். அது அந்த 3 உடல்கள் தான் கருமையம். அந்த 3 உடல்கள் அப்படிங்கிற இதுல செல்களும் தாதுக்களும் வர்றது பருவுடல்ல. அந்த உயிர் அணுக்களாக, அந்த உயிர் அணுக்களுக்கு இறைத்துகளுக்கு பீட்டா ஃப்ரீக்வன்சியும் இருக்குது, ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியும் இருக்குது, தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்குது. அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி அதனுடைய சுழல் இயக்கமாக இருந்து அது மையத்தில் திணிவு பெற்ற இடத்துல இருந்து அதனுடைய வேகமெல்லாம் கெடுத்து, அது வேகம் கெடுத்து ஆட்கொண்டவன் யாரு? பரமேஸ்வரன், சிவன் தான். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது இந்த டிவைன் குவாலிட்டிஸ் நமக்கு ஜாஸ்தி ஆகுது, இந்த எமோஷனல் குவாலிட்டிஸ் குறையுது. அந்த அமைப்பு அது கருமையத்துக்கு, சுழல் இயக்கத்துக்கு அந்த அமைப்பு தான் இருக்குது. அந்த கருமையத்தில் ஒரு உயிரணு புறப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள், விண் அணு புறப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது எப்படி அதுல கருமையத்துல பதிஞ்சிருக்கிற பதிவுகள்ல அந்த விண்ணோட ஃப்ரீக்குவன்சிக்கும் வேவ் லெங்க்த்துக்கும் சரியா இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகிற ஒரு பதிவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதனுடைய வேகம் கருமையத்திலிருந்து புறப்படும் போது 0 to 3, 4 தான் இருக்குது. அதுவே வெளியே வரும்போது பீட்டா ஏரியாவுக்கு வரும்போது அது 14 to 40 ஆயிடுது. அந்த 0 to 3 4 இருந்த ஃப்ரீக்குவன்சியை 40க்கு கொண்டு வருது. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த வெளிப்பாடு வருது. இது எல்லாம் அந்த கருமையத்தினுடைய சுழற்சியில், அதனுடைய தன்மையில் இருக்குது.
நாம கருமையத்தை பத்தி பேசும்போது இதையெல்லாம் ஜாஸ்தி பேசுறது இல்லை. அது பேசாத ரகசியங்கள் நிறைய புதைஞ்சிருக்கிற புதையல் அது. அந்த அது புதையல் மூடுதுன்னா நமக்கு என்ன வேணாலும் எடுக்கலாம். அதுதான் வாழ்க சிதம்பர ரகசியங்க. வாழ்க வளமுடன். டாக்டர் என்னுடைய ஆய்வுல அப்படிதான் டாக்டர் நான் கொடுத்துருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொண்டு வந்து ம் மனிதனுக்குள்ள ஜெனடிக் சென்டர், ம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும் பொழுது மைக்ரோ ஜெனடிக் சென்டர்னு கொடுக்குறேன். அதாவது ராமன் எத்தனை ராமன் அடின்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அதுல ராமனுக்கு பதிலா கருமையம், கருமையம் எத்தனை கருமையம் அடி. அதுக்கு சுருக்கி நம்ம நேற்று டாக்டர் அம்மா கேட்டது ஜீன் சொல்லிட்டு வந்தவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, நானோ ஜெனடிக் சென்டர்னு ஒரு சிங்கிள் கோடான் கொடுக்குறேன். நான் அதில் நானோ ஜெனடிக் சென்டர்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். அது இந்த விதத்துல இப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கு, மேல கொண்டு வந்தது. இப்ப நீங்க சொன்ன அத்தனை ஃப்ரீக்வன்சியும் அதுக்குள்ள நிக்கிற மாதிரி அந்த நானோ ஜெனடிக் சென்டருக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிடுது. இயற்கை இறைநிலை அடக்குது. அது கருமையும் கருமையம்னு சொல்லி பேசுறதை விட அந்த அது இந்த மாதிரி என்ன டெப்தா வந்தா அது ஈஸியா இருக்குது, நமக்கு சிங்க்ரனைஸ் பண்ணுது. அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சிங்க் ஆகி அந்த அளவுக்கு ஒரு நுணுகிய நிலையில கொண்டு வந்து அத்தனை பதிவு சுருக்கி வைக்குது. அதாவது ஒரு தியரி ஒண்ணு இருக்குது. அதாவது உலகத்துல படைப்புல எல்லாமே ஒரே சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அது இறை துகளாக இருந்தாலும் அதே சூத்திரம் அப்ளை ஆகுது. அதே வந்து பஞ்சபூதங்கள் கூட்டாகி 7 தாதுக்களாக வரும்போதும் 7வது தாதுவிலையும் அதே சூத்திரம் இயங்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதுவே இருக்குது, தியரியே இருக்குது. அது பேஸ் சூத்திரம் டாக்டர். இப்ப உள்ளுக்கு வந்து வாங்கி வச்சு அப்லோட் பண்ணி வச்சிருக்க மெசேஜ அந்த தலைமுறைகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வருது. ஸோ இது ஸ்பெஷலைஸ்டு ஆன்மான்னு சொன்னா ஸ்பெஷலைஸ்டு. ஸோ அந்த கருமையத்துக்குள்ள பதிவு அதை எவ்வளவு வச்சிருக்கோ அத்தனை பெரிய அளவுல கொடுத்தீங்கன்னா ஆன்மா பேரான்மாவோட இணைஞ்சுக்குது. சிறிய அளவுல கொண்டு வந்தீங்கன்னா அது போய் சிங்கிள் கோடானுக்குள்ளேயே சுருக்கி வைக்குது. அதுக்கு மேல அதால சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல இறைநிலையும் நம்மளுடைய பதிவுகளும் ஃபுல்ஃபில்லா இருக்கிறது சிங்கிள் ஜீனுக்குள்ள அது உட்காரு. இதை நம்ம பிரிச்சும் பேசிருக்கோம். அது ஜென்ரலா அவர் கருமையம்னு கொடுத்துட்டாரு. ஜீனை பத்தியும் பேசுறாரு, மகரிஷி பேசுறாரு. அப்ப மொத்தம் தான் அதுல இருக்கிறது ஜீன்ல இல்லைன்னா அத்தனையும் கருமையத்தில் இருக்க அத்தனையும் சிங்கிள் ஜீனுக்குள்ள உட்காரு. அந்த கருமையத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் ஒவ்வொரு பதிவும் அத்தனை அதுல இருக்கிற செய்திகள் அத்தனையும் அடங்கிய ஒரு கருவூலமாக இருக்குது ஒரு பதிவு. அந்த பதிவு அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதுக்கு ஒரு வேவ் லெங்த் இருக்குது. அது இந்த கருமையத்துக்குள்ளார பூந்து வெளியே வர்ற ஒரு விண் அணு அது எப்படி இந்த ஃப்ரீக்வன்சியோட காந்தத்தன்மையோட அது இருக்குது, அதுக்கு தகுந்த ஏற்ற ஒரு பதிவை இது ரெசனன்ஸ்ல பிக்கப் பண்ணிட்டு அட்ராக்ட் பண்ணி அது கருமையத்திலிருந்து விளிம்புக்கு வரும் பொழுது அது அப்படியே எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி எப்படி ஒரு மொட்டு அது ஒரு மலராக வந்து இதழ்கள் எல்லாம் விரிஞ்சு ஃபுல் பியூட்டியோட அது ஒரு மலராக அது வாசனையோட உயிர்ப்பு தன்மையோட இருந்து வேலை செய்தோ அத்தனையும் அந்த பதிவு விரிந்தா தான் தெரியும், விரியலைன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த உடல் அமைப்பு உயிரினுடைய அமைப்பு மலரவும் வைக்குது அப்படிங்கிறதும் அதுல பார்க்கலாம். அருமையான பதிவு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். எனர்ஜி cannot be destroyed சொல்ற மாதிரி இப்போ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆல்சோ cannot be destroyed. அதனால்தான் எண்ணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் மகரிஷி சொல்லுவாங்க, பதிவுகள் அழிவதே இல்லை, கருமையம் அழிவதே இல்லை. உடல் அழிந்தாலும் கருமையம் அழிவதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த பிளாக் கருமையத்துல ஹோல்ல வரும்போது சொல்லுவாங்க, இது சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் cannot be destroyed அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பதிவுகள். கருமையம் அந்த கருமையம் சுழன்று கொண்டே இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் சேர்ந்தே இருக்கிறதுனால ஒரு எந்த சமயத்துல அதுக்கு எந்த இடத்துல இருக்குதோ அந்த குணங்கள் வெளிப்படுது. அது ஆல்ஃபால இருந்து பீட்டாவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு அந்த குணம் வேற, அது வெளிப்படுது. அதனால்தான் மனிதன் வந்து டெல்டால இருந்து பீட்டா வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறான் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி. அதனால்தான் மனிதனை ப்ரிடிக்ட் பண்ண முடியறதில்ல. அது இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாதபடி நல்ல பெரிய ஸ்போர்ட்ஸில் கோச்சாக இருக்கிறான், ஆனால் திடீர்னு அவன் மேலே அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அது ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சிறப்பான உயர்ந்த ஒரு ஸ்கில்ஃபுல் பிளேயர், அவன்கிட்ட வந்து படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸு கூட மோசமாக நடந்துக்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு அந்த காம்பினேஷன் எல்லாமே இந்த கருமையமும் அந்த பதிவுகளும் அது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. அவ்வளவு ஆழம் போகலாம். எப்படி நம்ம இந்த உடலை பார்க்கும்போது ஒரு தோலை பார்க்கலாம், தோலை இனியும் பார்த்தா அதில் செல்கள் தெரியுது, அது ஃபைபரஸ் டிஷ்யூவா இல்லை எலாஸ்டிக் டிஷ்யூவா, நர்வ் டிஷ்யூவா, வாஸ்குலர் டிஷ்யூவா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் இருக்குதோ அது போல் அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அது ரொம்ப அதுக்கு லிமிட் என்ன அப்படின்னு சொல்றது, மகரிஷி எவ்வளவு தூரம் உள்ள போறாரோ அவ்வளவு அந்த இடத்துல என்ன தெரியுதோ அதையெல்லாம் பார்க்க முடியுது. கருமையம் இன்ஃபைனைட் சார். ஐயா வாழ்க வளமுடன். பேசலாம். ஐயா ஒரு ஐன்ஸ்டீனோட ஒரு கொட்டேஷன் சொல்ல ஆசைப்படுறேங்க. ஐன்ஸ்டீன் போற போக்குல நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மல்டிவர்ஸ் பத்தி அதை பத்தி இதை பத்தி கன்ஃபார்ம் ஆகாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு விஷயத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மொத்த யூனிவர்ஸும் ஒரே ஒரு சின்ன இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப சின்னது எதுவோ அதுக்குள்ளார அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. அப்படி பார்த்தா அது இறைத்துகள், ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ளாரையும் மொத்த பிரபஞ்சத்தோட கான்சியஸ்னஸும் மொத்த பிரபஞ்சமும் அதுக்குள்ளார அடக்கமா இருக்கு அப்படின்னு. இத வந்து உள்வாங்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படி இருக்கு? அது ரொம்ப ஈஸிங்கய்யா. அது ரொம்ப ஈஸி. பிசிக்கலா பார்க்கணும். கருமையத்துக்குள்ளார இருக்கிறது சுத்தவெளி. ஆமா. இது இறைத்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருமையம். எங்க கருமையம்னு எடுத்தாலும் அந்த கருமையம் முழுக்க சுத்தவெளி தான். சுத்தவெளியில ரெண்டு இருக்க முடியாது. ஆமா. சுத்தவெளிங்கிறது இறைநிலை அப்படின்னு மகரிஷி சொல்றார். அதை நாம சுத்தவெளின்னு சொல்லும் போதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய அது இறைநிலை. அதனுடைய பொட்டென்ஷியல் என்ன, சுத்தவெளியினுடைய பொட்டென்ஷியல் என்ன, அது இந்த பிரபஞ்சமாகவே மாறக்கூடிய வலிமையுடையது, ஆற்றலுடையது, அறிவு உடையது, வலிமையுடையது அப்படிங்கிறத நாம உணரணும். இறைநிலையில தோன்றக்கூடிய ஆற்றல் குமிழ்கள் தான் இறை துகள்கள். இறைநிலைக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரு பம்பரத்தை சுத்தி விடுறோம், அது கொஞ்ச நேரம் சுத்தி நின்னுருது. ஆனா இந்த இறைத்துகள் நிக்காம கோடான கோடி ஆண்டுகள், யுகத்துக்கு யுகம் மீறி அது சுழன்று கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து அது சுத்தவெளியோட இருக்கிற சம்பந்தம் தான் அதுக்கு காரணம். டாக்டர் அம்மாவை பேச சொல்லிடலாமா? நேரமாச்சு.
இறைநிலையோட தன்மையேங்க டாக்டர். நான் என்ன ஆ புரிஞ்சுட்டேனாங்க சார், ஆ இறைநிலையோட தன்மையே அது எந்த எல்லைக்குள்ள இருக்குதோ அதுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கறது தான். அது அது எல்லா இறைத்துகளாகலாம், இடத்துலயும் விண்ணா இருக்கலாம், ஒரு கரெக்ட் உயிரா கரெக்ட் இருக்கலாம், எதுவானாலும் சரி. அந்த எல்லைக்குள்ளாக என்ன இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தொகுப்பா அதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அதை மெயின்டைன் பண்றது. அதான் அதனுடைய அன்பும் கருணையும். கரெக்ட் ஓகே. கரெக்ட் அதான் அந்த இடத்துல தான் இப்ப நீங்க எல்லாம் வந்து பிஹெச்டி லெவல்ல பேசுறீங்க. ஏன்னா காசல் பாடி பத்தி. ஒரு டாக்டராக வந்து நான் வந்து எப்பவுமே அந்த உயிர் கான்ஃபரன்ஸ்லயும் சொல்லுவேன். நான் வந்து பயாலஜிக்கல் லெவல்ல பிசிக்கல் பாடி அந்த லெவல்ல தான் நான் பேசுறேன். நான் வந்து அண்டர் கிராஜுவேட் மாதிரி நீங்கள்லாம் பிஹெச்டி மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி நம்ம பிசிக்கல் பாடியோடயும் ரிலேட் பண்ணி கருமையத்தை பத்தி பேசுறோம். அப்போ எடுத்துக்கணும்னா இங்க நிறைய மைட்டோகாண்ட்ரியா பத்தி பேசி அதை பத்தின கேள்வி கூட வந்தது இல்லையா? ஸோ ஜீன்ஸும் மைட்டோகாண்ட்ரியாவையும் நம்ம எப்படி நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலம் வந்து அறிவு. அறிவுன்னு சொல்றத விட கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய இயக்கம் சக்தி அப்படின்றது எல்லாருமே இதா பண்றோம். ஸோ ஒரு உயிர் உண்டாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பெர்ம், அந்த ஓவா இந்த 2ம் சேரும்போதே அதிலிருந்து இந்த கான்ஷியஸ்னஸ் பிளஸ் எனர்ஜி அது 2மே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்படுது. ஒரு ஃபாதர், ஒரு மதர் கிட்ட இருந்து. ஸோ ஜீன்ஸ்ல வந்து தான் அந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ப்ளூ பிரிண்ட் மாரி. அந்த ஜீன்ஸ்ல தான் அந்த குழந்தையோட ப்ளூ பிரிண்ட் அப்படியே என்ன வளரப் போகுது, குணாதிசயங்கள், எல்லாம் வியாதிகள், டெண்டன்சிஸ் எல்லாமே அந்த ஜீன்ஸ் மூலமாக தான் கடத்தப்படுகிறது. அந்த சக்தி அப்படிங்கிறது அதை சுத்தி இருக்கிற சைட்டோபிளாசம், அக்ரோபிளாசம் சொல்லுவோம் ஸ்பெர்ம்ல இருக்கிறது. ஸோ அது வந்து அந்த விந்துல கொஞ்சம் தான் இருக்கு. அது மதருக்குள்ள வரப்போகுது. பட் மதரோட ஓவம் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் பிக்கர் தென் த ஸ்பெர்ம். ஸோ அதுல இருக்க சைட்டோபிளாசம் ஆர் நியூக்ளியோபிளாசம் அதுதான் சக்தியோட கேந்திரமாக இருக்கு. ஸோ இது வந்து டிசிஎம்ல ரொம்ப நல்லா சைனீஸ் மெடிசன்ல சொல்லுவாங்க. ஆன்செஸ்ட்ரல் ஷீ அதாவது நம்மளுடைய தலைமுறை சக்தி, தலைமுறை பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெற்றோர் நமக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி குடுத்துட்டு போற மாரி, எப்படி நம்ம அந்த எனர்ஜிய குடுத்தாங்க அப்படின்றது. ஸோ அந்த எனர்ஜிய வச்சு தான் குழந்தை கொஞ்சம் வளருது. அதுக்கப்புறம் மதரோட பிளட்ல இருந்து வர எனர்ஜி எடுத்து வளருது. ஸோ அப்புறம் அதனோட செல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுல வர மைட்டோகாண்ட்ரியா வந்து அந்த செல்லுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த குழந்தையோட ஒவ்வொரு செல்லுலயும் அது ஒரு எனர்ஜி ஃபேக்டரியாக மாறி, அந்த குழந்தை வளர்றதுக்கும், அப்புறம் வளர்ச்சியான பிறகு செயல்படுறதுக்கும் 2க்கும் வருது. ஸோ ஜீன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவு அல்லது கான்ஷியஸ்னஸ், மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது நம்மளுடைய எனர்ஜி. ஸோ சிவம், சக்தி 2மே இந்த இதுல ஒரே செல்லுக்குள்ள ஜீன்ஸ் ஆகவும், மைட்டோகாண்ட்ரியாவாகவும் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து கருமையம் அப்படின்னு நீங்க சொல்றதைய எப்படி எடுத்துக்கலாம்னு எனக்கு தெரியல. பட் ஒவ்வொரு செல்லையும் எடுத்துட்டோம்னா, அந்த ஜீன்ஸ் வந்து தான் அறிவின் களம். அந்த மைட்டோகாண்ட்ரியான்றது அது சக்தியின் களம். ஸோ இந்த 2ம் ஒவ்வொரு செல்லையும் இருந்து செயல்பட்டுட்டே இருக்கு. அப்படிங்கிறது தான் பிசியலாஜிக்கலி நான் புரிஞ்சுட்ட எக்ஸ்பிளனேஷன். அது கரெக்ட் சார் வேறுபடலாம். வீல் டிஸ்கஸ் அபவுட் இட். இன்னும் பின்னால வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து அந்த கர்மா தியரியும், அந்த எபிஜெனடிக்ஸையும் அந்த டாக் ஆல்சோ வாஸ் வெரி குட். அண்ட் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இந்த ஜீனை வந்து இட்ஸ் நாட் 100% பர்மனன்ட். எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எண்ணங்கள், நம்மளுடைய உணவு பழக்கவழக்கத்தினால எப்படி அந்த ஜீன்ஸ் மாறுது, அந்த இதெல்லாம் மாறுது அப்படிங்கிறத இப்ப எபிஜெனடிக்ஸும் ஒத்துக்குது. ஸோ நம்மளுடைய சாஸ்திரங்களும் அதை வந்து சொல்லியிருக்கு. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த மெடிடேஷன் அண்ட் தவத்தின் பயன்கள் சொல்லும்போது, இந்த சைக்கிள்ஸ் பத்தி சொன்னாங்க. 14 to 40, 7 to 13, 3 to 4, 0 to 3 அதெல்லாம் சொல்லும்போது, ஐ திங்க் தேர் வாஸ் a ஸ்மால் டிஸ்கிரிபன்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 14 to 40 வந்து அக்கார்டிங் டு மை நாலேட்ஜ் அது வேக்கிங் கான்ஷியஸ்னஸ், அதாவது பீட்டா வேவ்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வேக்கிங் கான்ஷியஸ்னஸ் சொல்றோம். பட் 7 to 13 வந்து ட்ரீமிங் கான்ஷியஸ்னஸ். அதுல வந்து ஆல்ஃபா வேவ் ஆர் லைட் மெடிடேஷன்
அதுல வந்து ஆல்ஃபா வேவ்ஸ், தட் இஸ் அ சப்கான்ஷியஸ் லெவல். அப்புறம் 3 to 4 வந்து ஸ்லீப்பிங் கான்ஷியஸ்னஸ் அல்லது டீப் மெடிடேஷன். அதுல வந்து துளுத்தி. தீட்டா வேவ்ஸ் வரும் அப்படின்றது என்னோட இது. தட் இஸ் அன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆர் டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட். அப்புறம் 0 to 3 தான் துரியம் ஸ்டேட். துரியம்ல வந்து டெல்டா வேவ்ஸ். திஸ் இஸ் கால்டு சூப்ரா கான்ஷியஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் மை நாலேஜ் சோ ஃபார் அபவுட் தட். உங்க அண்ட் கருத்தும் இவங்க துரியாதீதம் கருத்தும் அப்படிங்கிறது ஒத்துக்குது. துரியாதீதம் இஸ் அ டிரான்சென்டென்டல் கான்ஷியஸ்னஸ். இதுல வந்து காமா வேவ்ஸ் இன்னும் வேற அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த அந்த பிரசன்டேஷன்ல இது கொஞ்சம் மாறுபட்டிருந்தது. அதனால ஐ ஜஸ்ட் மேட் அ நோட் ஆஃப் இட். ஸோ அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி சப்சீக்வெண்ட்ல இதை மீண்டும் பேசும்போது ஆமா, ரெண்டும் பெருசு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நாம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே ஓகே, அவ்வளவுதான் ஐயா. மத்தபடி ரொம்ப நல்லா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நேத்தோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். வாழ்க வளமுடன். இன்னைய ப்ரோக்ராம் கூட அறிவியல் ப்ரோக்ராம் கூட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்க வளமுடன். இதுல இப்போ நேத்து பதிவுகள் அப்படின்னு சொல்லி வந்ததுல அது எப்படி பதிவுகள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியரா சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது அவரு பொள்ளாச்சிக்காரர் கேட்டாரு. அது அப்புறம் வந்து அந்த பாயிண்ட் நம்ம சிறப்பா பேசணும். மகரிஷி ஆமா வந்து அந்த பாயிண்ட் விளக்கி இருக்க மாதிரி வேற யாரும் விளக்கல. அது ஆ மேக்னெட்டிக் நாட், இட்ஸ் அ மேக்னெட்டிக் நாட் அப்படிங்கறத வந்து அது வந்து அந்த ஒலி நாடாவோட மகரிஷி இப்ப சொல்லுவாரு. அது ஒரு சாதாரண இதுதான். அது மேல ஒரு மேக்னெட்டிக் பூச்சி வந்ததுன்னா அது ரெக்கார்ட் பண்ணுது. வெறும் செல்லோ டேப் போட்டா ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அந்த மேக்னெட்டிக் நாட் வருது அப்படிங்கிறத அது பத்தி நம்ம எடுத்து சொன்னோம்னா தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஆஃப் மகரிஷி. அது ஒரு நாள் பேசலாம். அதாவது இந்த சுடல் இயக்கத்துல ஜீவகாந்த ஸ்பின் ஆக்ஷன்ல எப்படி பதிவுகள் எல்லாம் கருமையத்துல போய் பதியுது, டிராப் ஆகுது. அந்த ஜீனுடைய ஃபார்மேஷனுக்கு கருமையம் தேவை. அந்த ஜீன்ஸோட நேச்சர் அது எப்படி ஒரு டிஎன்ஏ ஒரு ஆர்டரா கட்டாத ஒரு நூல் சிக்கு விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாட் அப்படின்னாலும் இது மேக்னட்டிசத்தோட வந்த நாட். அதனால எங்கேயும் சிக்கல் இல்லாம இழுத்தா அப்படியே ஒரு நூல் பூரா அப்படியே விரியக்கூடியதாகவும் இருக்குது. அதை விட்டா திரும்பவும் அதே மாதிரி இதுக்கு ஃபோல்ட் ஆயிடுது. மெமரிக்கே ஒரு தியரி உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த லாங் நியூக்ளிக் ஆசிட் செயின்ல டிஎன்ஏல அது எப்படி சிக்கு விழுந்த மாதிரி விழுந்தா அந்த இடத்துல நீங்க ஒரு பிரஷ்ல ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை லீனியரா நீளமா இழுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பெயிண்ட் அடிச்ச இடம் வந்து இந்த சிக்கல்ல பல இடங்கள்ல அதனுடைய பார்ட் இருக்கும். அது மேக்னட்டிசத்தோட இருக்கிறதுனால மீண்டும் அந்த நீளமா இருக்கிறது ஒரு சிக்கல் விழுந்த ஃபோல்ட் ஆகி மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் ஆகி வந்தா அதுல அந்த திரும்பியும் ஃபோல்டட் ஃபார்ம் வரும்போது முதல்ல எப்படி ஒரு பெயிண்ட் அதுக்கு அடிச்சு அந்த கோடு வர்றதுக்கு அந்த டிராயிங் வர்றதுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பசில் எல்லாம் சேர்ந்து திரும்பியும் கரெக்டா அடுக்கப்பட்டா அந்த ஒட்டப்பட்டிருக்கிற பொம்மை அப்படியே வெளியே வருதில்ல, அந்த மாதிரி நம்ம கண்கள்லையோ காதுகள்லையோ நாக்குலையோ மூக்குலையோ எப்படி எந்த புலன் வழியாக அந்த இமேஜ் ரெடி ஆச்சோ ரெக்கார்ட் ஆச்சோ அந்த அமைப்பு திரும்பவும் வந்தா அந்த பசில் எப்படி எல்லாம் நம்பர் போட்டா கரெக்டா அது திரும்பவும் ரீஃபார்ம் ஆனா படம் வந்துடுது. இல்லாட்டி போனா அந்த பசில் சால்வ் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி இது வேலை செய்யுது. அந்த கருமையத்துல அசையாத பகுதி மையப்பகுதி நிலையான பகுதி, அப்புறம் அப்படியே வெளியே வர வர அதனுடைய
அலைவேகம் 1 2 3 4ன்னு ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இந்த மாதிரி வரும்பொழுது எந்த ஃப்ரீக்குவென்சிக்கு வருதோ அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு உள்ள பதிவுகள் எல்லாம் அதுகிட்ட வருது, அதனுடைய ஜீன்ஸ் எல்லாம் அதுகிட்ட வருது. ரீபோலரைசேஷன் ஆஃப் த ஜீன்ஸ் விதின் த டிஎன்ஏ, குரோமோசோம்களில் அது வர்றது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த கண்களில் வரும்போது அந்த நியூக்ளிக் ஆசிட் அந்த இதில் ஒரு வெளியிலிருந்து வர்ற இமேஜ் வந்து அந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆனது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக இருக்கிற வேவ். அதே இது கருமையத்துக்கு கண்ணில் இருந்து ஜீவகாந்த ஓட்டத்தில் கருமையத்துக்கு வரும் பொழுது அது அப்படியே எலாஸ்டிக் மாதிரி சுருங்குது. அது சுருங்கி சுருங்கி புள்ளியாக வந்துடுது கருமையத்துக்கு வரும்போது. கண்ணில் இருக்கும்போது புலன்ல இருக்கும் பொழுது ரெண்டுமே விரிச்சு வச்ச துணி மாதிரி இருந்தது, அதில் எல்லாம் இருந்தது. கருமையத்துக்கு போகும்போது அதுவே தண்ணியில் போட்டு அலாசி புளியும் போது இருக்கிற தண்ணி எல்லாம் எப்படி வெளியே வருதோ, அந்த பிழிஞ்ச பின்னாடி எப்படி அது சுருங்கி கிடக்குதோ அந்த மாதிரி அது கருமையத்தில் கிடைக்குது. அப்போ அது அந்த காந்த அலையோட இந்த ஜெராக்ஸ் ஆன படம் வந்து அதோட ஒட்டிட்டு இருக்க முடியாது. ரெண்டும் விரிஞ்ச நிலையில ரெண்டும் ஒட்டிட்டு இருக்க முடியுது. அது சுருங்கும் போது அந்த ஜெராக்ஸ் பிரிண்ட் வந்து அதுவும் சுருங்குது. அது சுருங்கும் போது சுருங்கிய நிலையில பேரண்ட் வேவோட ஒட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒட்டாம அதனுடைய இயக்க வேகம் வேற 4 3 2 1ன்னு வர்றதில்ல. அந்த பிடிப்பு ஜெராக்ஸ் எடுத்த இமேஜினுடைய படத்து மேக்னெட்டிக் பார்ட்டாக்கும் அலைக்கும் இந்த காந்த அலைக்கும் ரெண்டும் இது இன்னர் லேயர் அவுட்டர் லேயருங்கிற மாதிரி இருந்து இதுவும் சுருங்கி போய் அதுவும் சுருங்கி போச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பிடிப்பு போயிடுது. துணியிலிருந்து அழுக்கு எப்படி போகுது, அதை சுருக்கி விரிச்சு செஞ்சா அந்த அழுக்கு அந்த துணியிலிருந்து விழுந்துருது. அந்த மாதிரி இது சுருங்கி விரியும் பொழுது இந்த இமேஜும் அந்த மேக்னெட்டிக் வேவும் தனியாக பிரிஞ்சு போகுது. அந்த மாதிரி பிரிகிற இடம் எது அப்படின்னு சொன்னால் கருமையத்தில் அசைகின்ற பகுதியும் அசையாத பகுதியும் சேருகின்ற இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் இந்த பதிவுகள் எல்லாமே எல்லாம் அட் ரேண்டம் வந்து விழுகுது. அந்த விழுந்தது எல்லாம் சேர்ந்து ஒரு பதிவுகளினுடைய கூட்டமாக வருது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா சேர்ந்து அது ஒரு ஜீன் ஆகுது. ஸோ கருமையம் இருக்கிறதுனால தான் ஜீன்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அது டிசால்வ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜெனட்டிக் சென்டர். வாழ்க வளமுடன். நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் சார், வாழ்க வளமுடன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பூஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒன்று கொடுங்க சார். அம்மாவும் டாக்டர் அம்மாவும் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இது கரெக்ட் அது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற குழுவில் இருக்க அத்தனை மெம்பர்ஸுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் சார். சரிங்க ஐயா. எல்லாம் நீங்க எப்பவும் போல எல்லாத்தையும் மகரிஷி கிட்ட கொடுத்துருங்க. அவரு எது எப்பப்போ போஸ்ட் பண்ணணுமோ அந்த லெட்டர் அப்பப்போ போஸ்ட் பண்ணி டெலிவர் பண்ணுவார். கண்டிப்பா சார். சசிகலா அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. டாக்டர்மா நீங்க அடிக்கடி வாங்க, நீங்க வாங்கம்மா, அடிக்கடி வந்து கலந்துக்குங்க. ஓகே ஓகேங்க, ஓகே தேங்க்யூ. என்ன டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நீங்க நிறைய கேள்வி கேட்கறதுக்கும் எங்களெல்லாம் தூண்டி விடுற மாதிரி இருக்கு. அதான் அது தப்பா எடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான் என்னோட ரிக்வெஸ்ட். இல்ல கேள்வி கேட்டாதானே பதில் வரும். ஆமாங்க, ஏன்னா இந்த கேள்வி எதிர்பார்க்காம இருந்து வெளியிருந்து வந்தா அப்புறம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம். அதனால
ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. ஓகே. ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தியாகராஜன் ஐயா இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ரெக்கார்டு கொடுத்துருக்கு சார். நாளைக்கு எல்லாமே ரெக்கார்டு வந்துடும் சார். இது தியாகராஜன் ஐயா, இது ரெக்கார்டுல இருக்கு ஐயா சார். சொல்லுங்க. ரெக்கார்டிங் இருக்கு. பிளாக் Recording ஹோல்ல இருக்கு. பிளாக் ஹோல்ல உள்ள ஒண்ணு விழும் ஒண்ணு வெளியில போகும் சொல்லுவீங்கல்ல. ஆமாங்க. இப்ப டாக்டர் சார் சொன்னது அக்ரீஷன் அதேதானே? டிஸ்க் தான் வந்து அந்த ஆமா 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 அவர் ஐயா இல்ல சொல்லும் போது என்னுடைய இது வந்து கற்பனை வந்து அந்த பிளாக் ஹோல்ல சுத்தி தான் இருந்தது. இல்ல ஐயா நான் கொஞ்சம் போக வேண்டி இருக்கு. அப்புறம் நான் இது பண்ணிக்கிறேன். விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். இல்ல வாழ்க வளமுடன். 9 மணியானா நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சசிகலாமா ஏதோ பேச வந்தீங்கன்னா டக்குன்னு பேசுங்கம்மா. ஐயா மைக்கா பேசிட்டு இருக்கிறதுனால நான் பேசலைங்க ஐயா. நாளைக்கு பேசிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம் அனைவருக்கும் சொல்லிருங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா ஐயா. அம்மா கேட்டாங்க இல்லைங்க ஐயா. அது அம்மா டாக்டர் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த தரவுகள் வந்து இருந்தது. சரி அந்த மாதிரி கேக்குறாங்களா இந்த மாடலா அப்படின்னு கேக்குறதுக்காக பண்ணியிருந்தாங்க ஐயா. அம்மாவும் வெளியேறிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு பேசிக்கலாங்க ஐயா. நாளைக்கு பேசிக்கலாமா. சரிங்க அனைவருக்கும் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை தவத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. டாக்டர் சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.